மகளின் மருமகளே அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, துளசியும் சின்ன தம்பியும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில வந்து ரவுடி பசங்கலாம் கடத்தி வச்சுருவாங்க துளசிய. அப்போ வந்து சின்ன தம்பி தான் அதுலேருந்து துளசிய காப்பாத்திருப்பாங்க. காப்பாத்திட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து சின்ன தம்பி வந்து அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காக துளசிய அழைச்சிட்டு போவாங்க. அப்ப துளசி வந்து சின்ன தம்பியோட அம்மா கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாரி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "உங்க பையன் தான் என்ன பெரிய ஆபத்துலேருந்து காப்பாத்திருக்காங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. "சரி நாங்க டைம் ஆச்சு கிளம்பணும், அத்தை வெயிட் பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்லிட்டு துளசி சொல்றாங்க. அப்ப யார சொல்றாங்க அப்படின்னு கேட்கும்போது வந்து, அபிராமி நாச்சியாரோட மருமக தான் நான் சொல்லிட்டு துளசி சொல்லுவாங்க. "என்னது அபிராமி நாச்சியாரா? அவங்க மருமகளா நீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "ஏன் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு?" சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சின்ன தம்பி வந்து அவங்க அம்மாவ கேட்குறாங்க. உடனே வந்து அவங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, சின்ன தம்பி தான் வந்து அபிராமி நாச்சியாரோட குழந்தை. அத வந்து ஹாஸ்பிட்டல்ல மாத்திருப்பாங்க. அந்த ஞாபகம்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க மைண்ட்ல இருக்கும். ஸோ அவங்க வந்து சின்ன தம்பிய பார்த்து என்ன நெனைப்பாங்கன்னா, அந்த வீட்ல ராஜா மாரி இருக்க வேண்டியவன், அங்க வேலைக்காரனா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, மனசுல ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இவங்க என்ன வேண்டிப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது அபிராமி நாச்சியாருக்கு சின்ன தம்பி தான் அவங்க பையன்னு தெரிஞ்சு அவன ஏத்துக்கணும்னு சொல்லிட்டு சாமி கிட்ட வேண்டிப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? சின்ன தம்பி தன்னோட பையன்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் ஏத்துப்பாங்களா? அப்படியே ஏத்துக்கிட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு துளசிய கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா? சின்ன தம்பியோட அம்மு தான் துளசி அப்படிங்கிற விஷயம் தெரிய வருமா? அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவ லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க.